ஒரு டாக் அதுவும் ஒரு குட்டி டாக எடுத்து உருட்டி அப்படியே பந்து மாதிரி அடிச்சு, அது துடி துடிக்க கீழ துடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அது வைரல் ஆகும்போது, அது நானுமே ஸ்டோரி போட்டேன். ஏன் நானுமே அப்படின்னு சொல்றேன்னா, டாகுக்கு அகைன்ஸ்டான ஆளு நான். அகைன்ஸ்ட் சொல்றதுல ஏன் இவ்ளோ பெரிய உச்சரிப்பு அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஒரு ஆதங்கமும், அதுக்குள்ள ஒரு கோவமும் எனக்குள்ள இருக்கு. அம்மா இல்ல. என் அப்பா தான் சின்ன வயசுலேருந்தே என்னைய வந்து வளர்த்தது, ஆளாக்குனது, கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. பட் எங்க வீடு ரொம்ப சின்ன வீடுங்க. வாசல்ல தான் திண்ணையில தான் என் அப்பா படுப்பாரு. ஒரு வெறி புடிச்ச ஒரு நாய், ஒரு தெருவுல இருக்கிற வசிக்கக்கூடிய ஒரு நாய், எங்க அப்பாவோட ஆணுறுப்ப கவ்வி எடுத்ததுனால, ஆன் அந்த ஸ்பாட்லயே டெத் ஆயிட்டாரு. நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல எங்க அப்பாவ. அப்படின்னு அவங்களுடைய அழுக. ஒருத்தருடைய அழுக கிடையாதுங்க. உலகத்துல நெறைய பேரு ஒரு வீடியோ எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து டாகுக்கு அகைன்ஸ்டா போடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஆனா, இந்த நியூஸும் சரி, கேமராவும் சரி, நெறைய ஆதாரங்கள் குடுக்க குடுக்க சுப்ரீம் கோர்ட்லயே வந்து சில ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி டாகுக்கு ஃபுட் குடுக்குறவங்களுக்கும் அதோட கடமை இருக்கு. அந்த டாகால மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு விஷயம் வந்து பாதிப்பு இருந்ததுன்னா, அந்த பொறுப்பு அந்த டாகுக்கு ஃபுட் குடுக்குறவங்களுக்கு இருக்கு. அப்படின்றது ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபேக்கு. இது வந்து ஆ இது தப்பான விஷயம் நீங்க சொல்றது, கொல்றதுன்னா, அது எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, டாக பந்து மாதிரி அடிச்சா பாருங்க, அந்த பொம்பளைய, அவ கையில ஒரு குழந்தை இருக்கு. பிரசவ வலினா என்ன? அந்த குழந்தைன்னா என்னன்றது அந்த உயிரோட மதிப்பு அந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்தும் எப்படிங்க இந்த நாய அடிக்க தோணுது? என்னதான் நாய்க்கு நம்ம மனுஷங்க உயிரோட வேல்யூ தெரியாம போகுதோ, ஏன்னா அவங்களுக்கு 5 அறிவு மட்டும் தான் இருக்கு. 6 அறிவு மனுஷங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. டாகுக்கு தெரியாது. மனுஷங்களோட உயிரு, இது வலிக்கும், இது ஆணுறுப்ப கவ்வி எடுத்தனா ஆன் தி ஸ்பாட்ல அவங்க செத்துருவாங்க அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியாது. மனுஷனாகிய நமக்கு தெரியணும்லங்க. அந்த நாய் அந்த அளவுக்கு அதுவும் குட்டி நாய பந்து மாதிரி அடிக்கும்போது, அது இறந்து போயிடும். அது ஒரு சீரியஸா ஆயிடும் அப்படின்றது, ஒரு உசுரோட மதிப்பு நம்ம மனுஷனா இருக்கிற நமக்கு தெரியணும்ல. அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். யாருக்குங்க இந்த ரைட்ஸு? அந்த நாய்ங்களால நமக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. வெறிக்கொண்டு, சொறிக்கொண்டு ஒரு விஷயம் வந்து வெறித்தனமா கடிச்சு கொதறி, இந்த தெருநாய் பண்ற அட்டூழியம் இருக்கே, அது உச்சபட்சத்துல இருக்கு. எல்லா மனுஷங்களுக்கும் அவ்வளவு ப்ராப்ளம் குடுக்குது. உசுரு பயம் குடுக்குது. நாய கண்டாலே பயப்படுறாங்க. இங்க நல்லவங்களும் பயப்படுறாங்க, கெட்டவங்களும் பயப்படுறாங்க. திருட ஒரு ஏரியாக்கு வந்தாலும் அவங்களும் பயப்படுறாங்க. மெஜாரிட்டி பெரியவங்க, குழந்தைங்க இத்தனை பேர் இங்க நடக்க முடியல. அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுது. அவ்வளவு சஃபர் ஆகுறாங்க இந்த நாயால. கவர்மெண்ட் ஒரு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி, பாவம் அந்த நாய்ங்கள ஒரு சேஃப் அண்ட் சைட்ல கொண்டு போறது தான் பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லி தான் நான் நெனைக்கிறேங்க. இன்னைக்கு குரங்கு இல்ல நம்ம இடத்துல. ஏன் அழகா பேசுற அந்த கிளி கூட லைசென்ஸ் இல்லாம எந்த ஒரு வீட்லயும் இருக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டம் வந்து, அதுக்கப்புறமா அத வந்து வீட்ல இருக்கிற அத்தன வீட்லயும் போயிட்டு அந்த கிளிய வந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல Zoomல சம்திங் போட்டு விட்டாங்க. ஸோ இன்னைக்கு கிளின்றது கூட நமக்குள்ள நெறைய மிருகங்கள் நம்ம சுத்தி நெறைய விஷயங்கள மிருகம் இருக்கிற இடத்துல காட்டுக்குள்ளேயோ, மலை சைட்லயோ எடுத்துட்டு போய் விட்டுர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நாயால நெறைய மனுஷங்க சாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நோய் வருது. அத கடிச்சு அவ்ளோ சேஃப் இல்லாம மனுஷங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால, அந்த நாய் மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மிருகத்தோடு மிருகம் இருக்கிறது தான் நல்ல விஷயம்ன்றது தான் எனக்கு பட்டது. அதனால தான் நான் சொல்றேன். வீட்ல வளர்க்குற நாய்க்கு சம் ட்ரெய்னிங் குடுத்துருப்போம். லவ் அண்ட் கேர் இருக்கும். மனுஷங்களோட பேச்சுக்கு புரிதல் இருக்கும். இது பண்ணாத, இது செய்யாத, இது வைக்காதன்னு சொன்னா, அதுக்கேத்த புரிஞ்சு நடந்துக்கும். பட் தெருவுல இருக்கிற நாய் அப்படி கிடையாதுங்க. அது பசியோட இருக்கும். அது குழந்தைய வந்து யாராவது வண்டியில போம்போது நசுக்கி சாவடிச்சிருப்பாங்க. வர வண்டியெல்லாம் அவன் தான் இருப்பானோ அப்படின்னு நினைச்சு, குழந்தைய சாவடிச்சவன் இவன் தான் இருப்பானோ, அவன் தான் இருப்பானோன்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் அட்டாக் பண்ணும். சோ அதுக்கு புரிய மாட்டேங்குது.
யாரோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணி, யாரோ ஒருத்தனால ஒரு இழப்பு வந்ததுனால, இத்தனை மனுஷங்களும் நம்மள வந்து சாகடிக்க தான் வராங்களோ! நம்மள வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு வெறித்தனம் நாய்க்குள்ள உருவாகுது. பசிக்கு சாப்பாடு சரியா நம்ம மனுஷங்க யாரும் போடுறது கிடையாது. ஏன்? நான் வந்து டாகுக்கு இவ்ளோ அகைன்ஸ்டான ஒரு வீடியோ நான் ஸ்டோரி போட்டாலுங்க, இன்னைக்கு கூட மனசார சொல்றேன். டாக எங்கேயாவது பார்த்தேன்னா, ஏதோ ஒரு கையில இருக்கிற பிஸ்கெட்டோ, இல்ல பிரெட்டோ சம்திங் நான் போட்டுருவேன். உடம்பு முடியாம ஒரு நாய் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாய்ங்களுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபுட் கையில இருக்கிறத நான் போட்டுருக்கேன். இப்போ கூட போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இத என்கரேஜ் பண்றது கிடையாதுன்னா, காரணம் நாயால இங்க மனுஷங்கள் நெறைய நோய்வாய்ப்பட்டு, நெறைய கஷ்டங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டெத் ஆகுறாங்க. ஸோ அந்த நாய்க்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்டின்னா, அந்த கவர்மெண்ட் தான் இதுக்கு நல்ல ஒரு ஃபைனல் ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை தவிர, நாய் நாய்க்கு நான் இங்க அகைன்ஸ்டே கிடையாது. இன்னைக்கு அந்த குழந்தைய பால் மாதிரி உருட்டி போட்டவங்களுக்கு எந்த சட்டத்துக்கு கீழ் வச்சு, அந்த பொம்பளைக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பனிஷ்மென்ட் சட்டம் குடுக்குதோ, அந்த அளவுக்கு குடுத்து தான் ஆகணும். மட்டன், சிக்கன், புறா அது இதுன்னு சொல்லிட்டு என்ன வெரைட்டி கிடைக்குதோ டேஸ்ட்டா செஞ்சு, அவ்ளோ டேஸ்டியா நம்ம ஹெல்த்துக்கு இது நல்லது, அது நல்லதுன்னு சொல்லிட்டு, மனுஷங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு சில மிருகத்துக்கு மட்டும் தான் ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாய தெருவுல இருக்கிற அந்த குட்டி நாய எடுத்து பந்து மாதிரி வீசி, அத கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறதுல நமக்கு ரைட்ஸ் கிடையாது. மிருகத்துக்கு மிருக குணம் இருக்கிறது சகஜம். மனுஷனுக்கு மிருக குணம் இருக்கிறது ரொம்ப தப்பு. அது சரியில்ல. மாத்திக்குங்க. பாய்.